ஒரு பிஎட் காலேஜ், டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஆச்சாரிய கல்வி குழுமத்தில் இயங்கிட்டுருக்கு. ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு பாண்டிச்சேரியில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் சென்னை, கோயம்புத்தூர், விழுப்புரம், திண்டிவனம், காரைக்கால், இப்போ பெருந்துறை ஒன்று நல்ல பெரிய லெவலில் வளர்ந்து வரும். 2000 பேருக்கு மேலே இங்கே வேலை செய்கிறாங்க. 12,000 பசங்க பாண்டிச்சேரியிலே படிக்கிறாங்க. வெளியூரில் ஒன்று நிறைய பசங்க படிக்கிறாங்க. ஸோ இந்த 20 ஆண்டு நிறைவு பெறும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. பட் இந்த தருணத்தில் வந்து சில விஷயங்கள் ஆச்சாரிய கல்வி குழுமம் நிறைய சாதிச்சிருந்தாலும் எங்கள் மாணவர்கள் சாதிச்சதை நாங்கள் வந்து பெருமையாக பார்க்குறோம். ஸோ எங்கள் மாணவர்கள் வந்து வெற்றி பெறும்போது நாங்கள் சந்தோஷப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி வெற்றி பெறுற மாணவர்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கோம். வருஷம் கோடிக்கணக்கான ரூபாய் வந்து நம்ம பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாகவே கொடுத்துருக்கோம். போன கல்வியாண்டு முதல் கொண்டு ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஸ்காலர்ஷிப் பசங்களுக்கு கொடுத்தோம். இந்த கரோனா தருணம் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய கஷ்டமான ஒரு தருணம். நடுத்தர மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் பெற்றோர்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம மாணவர்களுக்கு இந்த 20ஆம் நூற்றாண்டு இது பண்ணுற மாதிரி 20 மாணவர்கள் ஒரு கிளாஸுக்கும் எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 20 மாணவர்கள் 8வது வரைக்கும் 20 மாணவர்களுக்கு கவர்மெண்ட் அறிவித்த ஃபீஸில் 50% சலுகையில் மாணவர்களை சேர்த்துக்கிறோம். அவங்க எந்த கிளாஸில் சேர்ந்தாலும் அவங்களுக்கு 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இதே சலுகையில் அவங்க படிக்கலாம். இப்போ 3rd ஸ்டாண்டர்டில் இப்போ ஜாயின் பண்ணாங்கனாக்கா 8th வரைக்கும் இதே 50% ஸ்காலர்ஷிப்பில் அவங்க படிக்கலாம். நம்மளோட ஒரு ஸ்கூலில் இந்த ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். ஸோ 5th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அவங்களுக்கு வந்து எந்த டெஸ்ட்டுமே எதுவுமே இல்லாமல் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே இருக்கவங்களும் மாணவர்கள் தகுதி அடிப்படையில் பார்த்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து சேர்த்துக்கப்படும். ஸோ இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 200-250 மாணவர்களுக்கு இதில் பயனுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம். இது இல்லாமல் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்க மாணவர்களும் சரி, வேறு புதுசாக வந்து ஜாயின் பண்ண ஆசைப்படுற மாணவர்களுக்கும் சரி, இந்த மொத்தமாக பணம் கட்டாமல் அவங்களுக்கு பணத்தை வந்து மாதம் கட்டுற மாதிரியும், அப்புறம் வெளியிலேருந்து சில நிறுவனங்களோட டைப் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி இதில் இன்ஸ்டால்மெண்ட்டில் ஃபீஸ் கட்டுற மாதிரியும் சில ஏற்பாடெலாம் பண்ணியிருக்கோம். சில பேர் கொஞ்சம் இப்போ முடியாது சார், ஒரு 3 மாதம் கழிச்சு தள்ளி கட்டுறேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி டிலேடு பேமெண்ட்டு, டிஃபர்டு பேமெண்ட்டு, அந்த மாதிரி டியூ பேமெண்ட், அந்த மாதிரி 3 ஸ்கீம் போட்டிருக்கோம். இதுக்கு ஆச்சாரியாவில் வந்து ஃபைனான்ஷியல் ஹெல்ப் டெஸ்க்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி துவங்குறோம். ஸோ பேரண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வந்து பணம் கட்ட முடியல அப்படின்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, நிறைய பேருக்கு சம்பளம் வரல, நிறைய பேருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் நடக்கலை. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்ம ஸ்கூலில் ஹெல்ப் டெஸ்க்னு, ஃபைனான்ஷியல் ஹெல்ப் டெஸ்க்னு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஒரு 4 விதமான கட்டண சலுகைகள்லாம் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 20ஆம் நூற்றாண்டை நிறைவு பெறும்போது இந்த வருஷம் வந்து 20 மாணவர்கள் ஒரு கிளாஸுக்கு 20 மாணவர்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 250 மாணவர்களுக்கு இதில் டைரெக்டாகவே பயன் கிடைக்கும். 50% ஸ்காலர்ஷிப்பில் அவங்க எல்கேஜியில் ஆரம்பித்தா 8வது வரைக்கும் படிக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு கிடைக்கிது. இது 4 பேர் போய் சொன்னால் யாருக்கு அந்த சலுகை தேவைப்படுதோ எடுத்துக்கலாம். அப்புறம் இப்போ படிக்கிறவங்க நம்மகிட்ட இருக்கவங்களும் சரி, வெளியிலேருந்து வரவங்களும், ஏன்னா சில பேருக்கு இப்போ வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, ஆனால் படிப்பை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, குவாலிட்டி எஜுகேஷனும் வேணும், கூடவே பசங்களுக்கு எல்லா சௌகரியமும் இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்றைக்கி முடியல, ஆனால் நாளைக்கு முடியும், அதுக்கோசம் இப்போ வந்து குறைச்சிக்க முடியாதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏற்பாடு நம்ம கல்வி குழுமத்தில் சேர்ந்து தரோம். நம்ம இதே மாதிரி ஒரு ஏற்பாடு வந்து சுனாமி வந்த டைமில் பசங்களுக்கு செஞ்சோம். நிறைய மாணவர்கள் அதில் பயன்பெற்றோம். 2004 பண்ணோம். ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு ஏற்பாடு இப்போ பண்ணுறோம். இன்றைக்கி கொடுக்குறது அவங்களுக்கு தெரியாது, 2020 நம்ம செய்கிறோம். அது 2025, 2028 வரைக்கும் என்னோடய பலன்களில் கொண்டு போய் சேர்க்கும். சில பசங்களுக்கு எல்கேஜி ஜாயின் பண்ணாங்கன்னா 2030 வரைக்குமே போய் சேரும். ஸோ இந்த ஏற்பாடு வந்து ஒரு சந்தோஷமாக செய்கிறோம். ஏன்னா மக்களால் தான் வளர்ந்துருக்கும், பெற்றோர்கள் மாணவர்களோட ஃபீஸ் தான் ஆச்சாரிய கல்வி குழுமே இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த தருணத்தில் அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம். இதில் ஆன்லைன் கிளாஸு நம்ம ஸ்கூலில் நடத்தணுன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இப்போ செஞ்சு தான் ஆகணும். சேஃப்டிக்கோசம் பசங்களோட ஹைஜீன் சேஃப்டி முக்கியமாக பார்த்து செஞ்சாகணும். இருந்தாலும் எல்லாரோட கஷ்டமும் கசப்பும் இப்போ இருக்கிறதுனால நம்ம சைட்லேருந்து என்ன பண்ண முடியுன்றதை யோசித்து பார்த்து இதை நம்ம செய்கிறோம். இந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும். யாரெல்லாம் இதை பயனடைய முடியுமோ அவங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம். இந்த சந்தோஷம் தான் நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன்.
இது ஒரு கிஃப்ட் மாதிரி யார் யாருக்கு கொடுக்க முடியுமோ, யார் யாருக்கு அதை பெற்றுக்க முடியுமோ யூஸ் பண்ணிக்கலாம். வரவங்க தான், அவ்வளோதான். ஏற்கனவே இருக்கவங்களுக்கு அந்த ஹெல்ப் டெஸ்க்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நம்ம படிக்கிற பேரண்ட்டுக்கு ஹெல்ப் டெஸ்க் கொடுத்துட்ருக்கோம். நம்ம இதில் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஸ்பான்சர் ஸ்கூல்னே வச்சுருக்கோம். அந்த ட்ரஸ்ட் ஸ்பான்சர் பண்ணுறதுனே வச்சுருக்கோம். ஸோ கவர்மெண்ட் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி 20,000 கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம 10,000 தான் வாங்குவோம். அந்த மாதிரி தான் புக்ஸ் யூனிஃபார்ம் இல்லாமல் கவர்மெண்ட் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸில் 50% அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போதும். ஒரு 25,000 கவர்மெண்ட் ஃபீஸ் பண்ணுறாங்கனாக்கா நம்ம 12,500 தான் வாங்க கட்ட போகிறாங்க. மீதி அமௌண்ட் அவங்கள கம்மியாக தான் வரப்போகுது. ஸோ அந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஃபீஸில் அவங்களுக்கு கிடைக்கும். 1 to 5 வரைக்கும் சிபிஎஸ்சி எல்லாமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க. அதுக்கு மேலே போனால் ஸ்டேட் போர்டோ இல்லை சிபிஎஸ்சி டெஸ்ட்டு வச்சு பார்த்து கொடுப்பாங்க. இல்லை, அதான் நான் சொல்ல வந்தேன். இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அவங்க 8th படிக்கிற வரைக்கும் வரும். இப்போ 7th படித்தானா 7th and 8th, 6th படித்தானா 6, 7, 8, 3rd ஜாயின் பண்ணானா அவன் 8th வரைக்கும் வரும். அதுக்கு சில கண்டிஷன் வச்சுருக்காங்க. அட்டண்டன்ஸ் கண்டிஷனு, மார்க் ஃபெயில் ஆகாமல் 2 சப்ஜெக்ட் மேலே ஃபெயில் ஆகக்கூடாது, அந்த மாதிரி கண்டிஷன் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிச்சு, அதில் வந்து யோசிக்கிறது கிடையாது. ஏன்னா சில பேருக்கு வந்து 1 வருஷம் கொடுத்தா கூட போதும், அடுத்த வருஷம் எனக்கு வேணான்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஸ்கீமே வந்து நம்ம ட்ரஸ்ட்டு ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கிறது தான். எஸ்ஓஎஸ் பசங்களுக்கு நாங்கள் நிறைய செஞ்சோம். சுனாமி டைமில் நிறைய பண்ணோம். நம்மகிட்ட ஒரு 350 மாணவர்கள் அப்பெல்லாம் படிச்சிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க. இப்போ இப்பயும் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்கோம். சுனாமி டைமில் நிறைய பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து செஞ்சோம். அது 2-3 வருஷத்துக்கு தொடர்ந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்களே வேண்டாம்னு இது பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு சூழ்நிலைக்கு நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். சரி, 9, 10, 11, 12 நம்ம அட்மிஷன் கொடுக்கறதே யோசிக்கணும் சார். எங்கெங்கேருந்தா வருவாங்க, அது என்ன நிலமை ஏது நிலமைன்னு தெரியாது. நம்ம ப்ராடக்டாகவே இருக்காது அது, புரியல. அது அந்த ரிஸ்க் எடுத்துகிட்டு நம்ம யோசிக்க முடியாது. அது 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 கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை. செய்யலாம், பட் அவங்களுக்கும் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோன்னா 10th மார்க் பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அது வருஷம் ஃபுல்லாக நடந்து தான் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். அது ஐஎஸ்சி ஸ்காலர்ஷிப்பு ஆச்சாரியில் தான் வருஷம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் 300 பசங்க ஜாயின் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு 120 பசங்களுக்கு மேலே அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கி தான் ஜாயின் பண்ணுறாங்க. மினிமம் 20,000 50,000 60,000 வரைக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அது மார்க் பேஸ் பண்ணி கொடுக்குறோம். அது மெரிட் ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறோம். இது மெரிட் ஸ்காலர்ஷிப் கிடையாது. இது வந்து இந்த சூழ்நிலைக்குன்னு கொடுக்குறது. எங்கள் சந்தோஷம் 20வது நூற்றாண்டு ஒரு காரணத்தை வச்சு செய்யணும்னு ஆசைப்பட்டு செய்கிறோம். ரைட், ஹாப்பி.